தோல் நோய் மருத்துவரா இப்போ கொஞ்ச காலமா இளைஞர்கள் எழுச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, அழகாகணும், சிகப்பாகணும், கலர் ஆகணும். ஏன்னே புரியல. எல்லாருக்கும் அது ஒரு பெரிய வெறியாயிருச்சு. சில பேர் இந்த இளைஞர்கள்னு சொன்னேன், சில பேர் அப்பா அம்மா வந்து 1.5 வயசு பிள்ளைய தூக்கிட்டு வந்து, சார் எப்படியாச்சும் பிள்ளைய கொஞ்சம் சிவப்பாக்கிருங்க. இது நியாயமற்ற ஒரு கோரிக்கை. இப்படி சிவப்பு பிள்ளையா பெற்றுக்காருன்னா அம்மா அப்பாவை ஃபர்ஸ்ட் கலராக இருக்கிறவங்களுக்கு சிவப்பா குழந்தை பிறக்கும்னு எதிர்பார்க்கல. இல்லாட்டி அது ஒரு கருப்பா பிறக்கிறது ஒரு தவறு கிடையாது. ஆனா இந்த மோகம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுதுன்னா, குறிப்பா இளைஞர்கள், அதிலும் பெண்கள் கண்ட மருந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன், மருந்து கடையில் வாங்கினேன், இது போட்டால் சிவப்பாயிரும். நான் மருந்தோட பேரை குறிப்பிட விரும்பலை. நான் இது சொல்லும் போதே உங்களில் நிறைய பேர் குறிப்பாக அதை பயன்படுத்துவர்களுக்கு உங்களுக்கு அந்த பெயர்கள் கண் முன்னாடி வந்து போகும். ஆனால் அதோட விளைவுகள் என்னன்னு நான் சொல்கிறப்ப நிச்சயமாக அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னையோட அந்த மருந்தை நிறுத்திடுங்க. அதை நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து நிறுத்திடுங்க. ஏன்னா அந்த மருந்து பேரை பொதுவெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுனால பயன்படுத்தாம இருக்கிறேன். அந்த மருந்துங்க போடுறப்ப என்ன ஆகும், போட தோல் அப்படியே வெளுத்துக்கிட்டு வரும். நல்லா ஃபர்ஸ்ட் கருப்பா இருக்கிறது கொஞ்சம் அப்படி நார்மல் ஆகிற மாதிரி தெரியும், அப்புறம் வெளுத்த மாதிரி தெரியும். இது தொடர்ந்து போட நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இதை பண்ண உங்க தோல் என்ன ஆகிட்டு இருக்கும், தோலோட தடிமன் குறைந்து கொண்டே இருக்கும். தோலோட இயற்கையான தடிமன் குறைந்து கொண்டே இருக்கும். தோல்ல இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ், கொலாஜன் இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகும். இது ஸ்கின் அட்ரோஃபின்னு சொல்றது. அதாவது தோல் வந்து சிதைஞ்சுக்கிட்டே போகும். அதனால என்ன ஆகும், தோல்ல சின்ன சின்ன சுருக்கங்கள் எளிதாக வரும். தோலில் அனாவசியமான இடங்களில் முடி முளைக்கும். தோலில் பருக்கள் தோன்றும். நீங்க இந்த மருந்தை பயன்படுத்திட்டு வெயில்ல போய் 1/2 மணி நேரம் நின்னீங்கன்னா உங்க முகம் என்ன ஆகும், உரிச்ச கோழி மாதிரி செவந்து போயிருவீங்க. இதெல்லாம் இந்த ஸ்டீராய்டோட எஃபெக்ட். அதுக்கு இன்னும் சில கருப்பை குறைக்கிறதுக்கு சில மருந்துகளை கலந்து பல கலவைகளாக இன்று கிடைத்து கொண்டிருக்கின்ற சில மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையின்றி நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துவதனுடைய விளைவு உங்க தோலுக்கு இந்த பாதிப்பெல்லாம் வரும். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்க? நிச்சயமா அனுபவிச்சிருப்பீங்க. என்கிட்ட இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 பேர் வருவாங்க. இதெல்லாம் கொடுமை என்னன்னா, அப்பா அம்மா பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டுட்டு வந்து, சார் ஒரு வாரத்தில் கல்யாணம் எப்படியாச்சும் சரி பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், அது ஒரு வாரத்தில் சரி பண்ணவே முடியாது. ஏன்னா நீ அந்த மருந்தை நிறுத்தணும். அந்த மருந்தால் ஏற்படுகின்ற அந்த விளைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். அது 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம். சரி பண்ண முடியாதுன்னெல்லாம் கிடையாது, சரி பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க எவ்வளவு நாள் இதை பயன்படுத்தி இருந்தீங்களோ அதை விட அதிகமான நாட்கள் அதை சரி செய்வதற்கு தேவைப்படும். அதனால கலரா வரணுங்கிறதுக்காக கடையில கிடைக்கிறதையோ ஆன்லைன்லயோ கண்டதை உங்களுக்கு என்னன்னே தெரியாத மருந்துகளை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஏதோ ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் அவ்வளவு ஈஸி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. அது ஒரு பொறுப்பான தோல் மருத்துவரை நீங்கள் அணுகி அந்த மருத்துவர்கிட்டையும் எனக்கு ஒரு வாரத்துல சரி பண்ணுவீங்களா அப்படி கேரண்டி கேட்கறவங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஒரு வாரத்தில் சரி பண்ணிடுவீங்களா, எத்தனை நாளில் சரி பண்ணுவீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் தோல், நீங்கள் அந்த மருந்தை எப்படி பயன்படுத்துறீங்க, அந்த மருந்துக்கு உங்கள் தோல் எப்படி ரியாக்ட் பண்ணுது, நீங்கள் வெயிலுக்கு போகாமல் இருக்கிறீங்களா, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் அந்த ட்ரீட்மெண்ட். ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான மருந்துகளை நீங்கள் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் வாங்கி பேராசையோடு பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு ஓரளவுக்கு. அதாவது நம்மளுடைய இயற்கையான கலர்னு ஒன்று இருக்கிறத மாற்றணுங்கிற முயற்சியே ஒரு தப்பான ஒன்று இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அது தேவைப்படுதுன்னு வைங்க, அந்த முகத்தை மூலதனமாக கொண்டு சில தொழில்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்றதுக்கு அது தேவைதான். அதுக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படாம மாற்றுறதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை பண்ணலாம். நிச்சயமா அது எல்லாமே காஸ்ட்லி தான். எதுவும் ரொம்ப நீங்க சொல்ற 250 ரூபா டியூப்ல அதெல்லாம் சரியாயிடாது. அதுக்கு மாசம் ஒரு குறைந்தபட்சம் 5000 10,000 செலவு பண்ற அளவுக்குனாலும் இருக்கும். அது உங்களுக்கு அத்தியாவசியம்னா அதை பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம இயற்கையான தோல்ல ஒரு தேவையற்ற கருப்பு ஏதோ ஒன்று வந்திருக்குன்னா அந்த கருப்பை நீக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது அவசியம் நீங்க நாடுங்க, தோல் மருத்துவரை நாடி செய்து கொள்ளுங்கள். நான் சும்மாவே சிவப்பாயிரணும், எல்லாரும் என்னோட பழகுறவங்க எல்லாம் சிவப்பா இருக்கிறாங்க, நான் மட்டும் கருப்பா இருக்கிறேன், கருப்பா இருந்தா எனக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு ஒரே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கு. கருப்பா இருக்கிறது ஒரு தவறு கிடையாது. அது நீங்கள் இயற்கையில் நீங்கள் அப்படித்தான்.
நீங்க சிவப்பா இருந்துட்டா உங்களுக்கு வாத்தியார் கூட மார்க் போட மாட்டாரு, வேலை ஈஸியா கிடைச்சிராது, கல்யாணம் நடந்தா வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிற மாட்டாரு. எல்லாத்துக்கும் தகுதி உங்களுடைய கல்வி, அறிவு, திறமை. இதுதான். இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இளைஞர்கள் தயவு செய்து இந்த சிவப்பாகணும் 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 அதையும் மீறி உங்களுக்கு அது அத்தியாவசியம் என்று கருதினால் அதை செய்து கொள்ளக்கூடிய பொருளாதாரம் உங்களிடத்தில் இருந்தால் ஒரு நல்ல தோல் மருத்துவரை அணுகி அதுக்கு மருந்து மாத்திரைங்க, லேசர்ஸ், இந்த மாதிரி நிறைய பீல்ஸ், இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை பொறுமையாக செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த மாதிரி கடையில வாங்கி மருந்துகளை போட்டு முகத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்திய தோல் மருத்துவர்கள் சங்கம் இந்தியாவில் இது ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு போராட்டமாக ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு. ஆனா இன்னமும் அந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு. தயவு செய்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அப்படிப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தி கொண்டிருந்தால் தயவு செய்து நிறுத்துங்கள். இன்னைக்கு தோல் நோய் சிகிச்சை இதுல, அதாவது தோல் நோய்கள், அதற்கு மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் நிறைய இருக்கு. ஆனா தோல் மருத்துவர்களுக்கு இன்னைக்கு அதிகமா வர்ற பேஷண்ட்ஸ் குறிப்பா பெருநகர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஸ்தட்டிக் மெடிசன், அதாவது அழகியல் சிகிச்சை, அதுக்காக தான் நிறைய பேர் வர்றாங்க. இதுக்கும் நான் சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்னைக்கு தோல்ல மாற்றங்கள், அதாவது சிகப்பாகிறது, சுருக்கத்தை குறைக்கிறது, இந்த கொழுப்பை இதை குறைக்கிறது, முகத்தை ரொம்ப இதாக இருந்தா அப்படி சுருக்கிறது, டைட் ஆக்குறது, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சு. இது எல்லாமே நீங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுக்கான காஸ்ட், அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ், அது நம்ம அந்த இதுக்கு நான் போல. ஆனால் இது மாதிரியான ப்ரொசீஜர்ஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தயவு செய்து ஒரு குவாலிஃபைடு ட்ரெயின்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், அதாவது தோல் நோய் சிறப்பு மருத்துவர், முறையாக பயின்றவரிடத்தில் அணுகி அவர்களிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவங்ககிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அதோட நல்ல பலன்கள் என்ன, பக்க விளைவுகள் என்ன, அதோட காஸ்ட் என்ன, இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு என்ன ஆகுது, நிறைய தகுதியே இல்லாதவங்க ஏதோ ஒரு கோர்ஸ், 1 மாசத்துல நான் இதை ட்ரைனிங் கொடுத்துட்றேன், 3 மாசத்துல அதை கற்றுக் கொடுத்துட்றேன், அதை கற்றுக்கிட்டு வந்து மக்களிடத்தில் அதை பயன்படுத்துவது, இது யாரு பண்ணாலும் அதெல்லாம் இது பண்ணலாம். பட் பிரச்சனை எங்க, ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் வந்தாலும் அவங்களால அதை சமாளிக்க முடியுமான்னா அங்கே தான். அதுக்காக தான் நீங்கள் தோல் மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் அந்த சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டால் ரொம்ப சேஃப். எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது. வந்தாலும் அதை நிரந்தர பாதிப்பாக இல்லாமல் உடனடியாக எப்படி சரி செய்வது என்ற அனுபவம் மருத்துவருக்கு இருக்கும். சும்மா 1 மாச ட்ரைனிங், 1 வார ட்ரைனிங், ஒன்றும் பெரிய ஹார்ட் சர்ஜரி கிடையாது, உண்மை ஒத்துக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைனிங் கொடுத்துட்டு எல்லாரும் பண்றாங்க. பட் அதையும் தாண்டி தோல்ங்கிறது நம்ம உடலின் மிகப்பெரிய உறுப்பு. நம் உடலை முழுவதுமாக இயற்கை அதாவது வெயிலிருந்து, மழையிலிருந்து, காத்திலிருந்து உடலை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு. அந்த உறுப்பை நீங்க ஏதோ ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. யாருகிட்ட வேணாலும் எதை வேணாலும் போய் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. அதற்கான கல்வி அவரிடத்தில் இருக்கிறதா, அதை செய்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறதா, அதில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பக்க விளைவை தக்க சமயத்தில் சரி செய்யக்கூடிய அறிவும் ஆற்றலும் அவருக்கு இருக்கிறதா, இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அந்த மாதிரியான மருத்துவர்களை அணுகி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை பண்ணிக்கிறீங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். அது ப்ரொசீஜர் எது வேணாலும் இருக்கலாம். ஒரு சிம்பிள் கெமிக்கல் பீலிங்கா இருக்கலாம், லேசர்ஸா இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி பொட்டாக்ஸ், த்ரெட் லிஃப்ட், வேற இன்ஜெக்ஷன்ஸ், ஹேருக்கான பிஆர்பி, ஜிஎஃப்சி, இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போகலாம். நிறைய ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாருமே தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் செய்கின்ற போது என்ன நோக்கத்திற்காக அது செய்யப்படுகிறதோ அது உங்களுக்கு கிடைக்கும். பக்க விளைவுகள் ஒருவேளை ஏற்பட்டாலும் அதை சரி செய்து கொள்ளலாம். நீங்க அனுபவம் இல்லாதவர்கள், கல்வி இல்லாதவர்கள், இவர்களிடத்தில் செய்து கொண்ட போது அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் வந்தாலும் அவங்களும் பேனிக் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நீங்க டென்ஷன் ஆகி, இது தயவு செய்து தவிர்ப்பதற்கு ஒரே வழி நல்ல அனுபவம்ங்கிற வார்த்தையை கூட நான் பயன்படுத்த மாட்டேன். தகுந்த கல்வி அறிவும் அந்த பயிற்சியும் உள்ள தோல் மருத்துவரை அணுகி இது போன்ற சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.